நிக்கிதா வணக்கம். வழக்கம் போல இன்றும் தங்கத்தின் விலை உயர்வுடன் தொடங்கியிருக்கின்றது. தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக நாம் தங்கத்தின் விலை தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் வரலாற்றில் புதிய உச்சத்தை தங்க விலை எட்டி வரக்கூடிய நிலையில் ஒரு வாரத்துக்கு மேலாக கடந்த நேற்று முன்தினம் வரையில் பார்த்தோம் என்றால் ஒரு வாரத்துக்கு மேலாக தொடர்ந்து தங்க விலை உயர்வு 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 என்று தொடர்ந்து செய்தி பார்த்து வந்த நாம் நேற்று முன்தினம் தங்கத்தின் விலையில் சற்று குறைவு இருக்கிறது. அதாவது சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து விற்பனையானது. தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கத்தின் விலையில் நேற்று முன்தினம் விலை குறைவு என்பது தங்கம் வாங்கக்கூடியவர்கள் மத்தியில் ஒருவித நிம்மதியும் ஆறுதலான செய்தியாக பார்க்கப்பட்டது. அப்போது தங்கம் தொடர்ந்து இதே போன்று விலை குறையுமா என்று எதிர்பார்க்கப்பட்டவர்களுக்கு அது ஏமாற்றம் மிஞ்சியது என்றால் நேற்று முன்தினம் வரை 8 நாட்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை நேற்று முன்தினம் மட்டுமே 960 ரூபாய் சவரனுக்கு குறைந்தது. அதற்கு அடுத்த நாள் நேற்றும் மீண்டும் தங்கத்தின் விலை உயர தொடங்கியது. சவரனுக்கு 360 ரூபாய் நேற்று உயர் நிலையில் மீண்டும் தங்கம் வழக்கம் போல உயரத் தொடங்கியிருப்பதாகவே பார்க்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய நாளில் தங்கத்தின் விலையில் கிராமுக்கு 10 ரூபாயும் சவரனுக்கு 80 ரூபாயும் உயர்ந்து விற்பனையாகிறது. 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 7,990 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 63,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மீண்டும் தங்கத்தின் விலை 64,000 ரூபாய் நோக்கி நெருங்கி இருக்கிறது என்று கூறலாம். நாளைய தினத்திலும் அதற்கு வரக்கூடிய நாட்களிலும் கூட 60,000 என்ற நிலை எட்டி மீண்டும் 64,000 என்ற நிலை எட்டி மீண்டும் 64,000 என்ற விலையை தாண்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வெள்ளியின் விலை பொறுத்தவரையில் கடந்த பல நாட்களாகவே ஒரு வாரத்துக்கு மேலாக வெள்ளியின் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் அதே 1 கிராம் 107 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் வெள்ளியின் விலை என்பது உயர்ந்து இருக்கின்றது. 1 கிராம் வெள்ளி பொறுத்தவரையில் 1 ரூபாய் உயர்ந்து 108 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலையும் பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஏறுமுகத்தில் இருக்கின்றது. தங்கம் விலை வழக்கம் போல தொடர்ந்து ஏறி வந்த நிலையில் மீண்டும் தங்க விலை உயர்ந்து விற்பனையாகின்றது. தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களில் பொறுத்தவரையில் இந்த 64,000 ரூபாய் என்பது உறுதி விலையாக மாறக்கூடிய வகையில் 64,000 ரூபாய் என்பது எட்டிவிட்டு அதற்கு பிறகு விலை உயர்ந்து அதற்கு பிறகு விலை குறைந்தாலும் கூட 64,000க்குள்ளாக தான் இருக்கும் என்றும் பெரிய அளவிலான விலை குறைப்பு இதுக்கு பிறகு சாத்தியமில்லை என்றும் கூறப்படுகிறார்கள். அதுக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் கூட அதில் குறிப்பிடப்படக்கூடிய மிக முக்கியமான காரணம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி, அதே போன்று பங்குச்சந்தை வீழ்ச்சி, அமெரிக்க அதிபருடைய அதிரடி அறிவிப்புகள் காரணமாக மக்களுடைய முதலீடு என்பது தங்கத்தின் மீது திரும்பி இருக்கின்றது. இதனால் உலக அளவில் தங்கத்தின் தேவை என்பது அதிகமாக இருக்கின்றது. இதன் காரணமாகவே தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு அதாவது தற்போது தாக்கலான இந்த ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டுக்கு முந்தைய மத்திய பட்ஜெட்டில் தங்கம் இறக்குமதி விலை குறைக்கப்பட்டாலும் கூட தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவது என்பது ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு தங்கம் எட்டாக்கணியாக மாறக்கூடிய நிலை என்பது உறுதியாக இருக்குது என்பதை என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகின்றது. வரக்கூடிய ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இப்படி இந்த நிலை அப்படியே தொடரும் பட்சத்தில் 1 சவரன் தங்கம் 1 லட்சம் என்ற நிலை எட்டுவதற்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் இனி வரக்கூடிய நாட்களில் தங்கம் என்பது வாங்கக்கூடிய பொருள் அல்ல. அதாவது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை பொறுத்தவரையில் தங்கம் என்பது வாங்கக்கூடிய பொருள் அல்ல. இருக்கக்கூடிய தங்கத்தை தக்க வைத்துக் கொள்ள பொருளாகவே தங்கம் இருக்கும் என்ற நிலைதான் மக்கள் தற்போது தங்கத்தை வாங்க முடியுமா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறிதான் தங்கத்தின் விலை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவது பார்க்கப்படுகிறது. நிக்கிதா.